என்னுடைய இரண்டாவது படம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஓகேக்கு அப்புறம் ரொம்ப பொறுமையாக நிறைய கதைகள் கேட்டு எதுவும் திருப்தியாக இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சுந்தரபாண்டியன் படம் ரிலீஸ் ஆனவுடனே தேட்டரில் போய் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அடுத்த நாளே சாருக்கு ஃபோன் பண்ணேன், பிரபாகர் சார் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வாங்க மீட் பண்ணணும் அப்படின்னேன். மீட் பண்ணோடனே என் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னேன். ஓகே சார் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், நானே பண்ணுறேன், நீங்கள் லைன் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னேன். ஒரு 2-3 டேஸில் வந்து 2 லைன் சொன்னார். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது சார், ரெண்டுமே டெவலப் பண்ணுங்கன்னு. கடைசியில் 2 லைனையும் சேர்த்து ஒரே கதையாக ஒரு மாதம் கழிச்சு வந்து சொன்னார். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆன படம் தான். அப்புறம் ஹாரிஸ் சாருக்கு போய் கதை சொல்லிட்டு வாங்க அப்படின்னோம். அப்புறம் அங்கே போய் சொல்லிட்டு வந்தோன்னே ஹாரிஸ் சாரும் ஃபோன் பண்ணி ரொம்ப திருப்தியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அப்புறம் பாலசுப்ரமணியன் சார் ஓகேலே அவர் என்னோட ஒர்க் பண்ணவர். ஸோ அவரும் கதை கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான். கிட்டத்தட்ட லாஸ்ட் February 22nd என்னமோ ஸ்டார்ட் பண்ணோம். சந்தானம் சார் திருப்பி இந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்டாக வராரு. ஆனால் கண்டிப்பாக அது கண்டிப்பாக இது ஓகேவா ஞாபகப்படுத்தாது. ஏன்னா அது சந்தானம் சாரும் நானும் பிரபாகர் சாரும் அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். ஏன்னா திருப்பி அதே காம்பினேஷன் சேரும்போது அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் எங்களை தவிர இந்த படத்தில் நிறைய பேர், இங்கே 3 பேர். சந்தானம் சார் கேரக்டர் வந்து மயில்வாகனன் அப்படின்னு ஒரு கேரக்டர், என்னோட பேர் கதிர்வேலன், ஹீரோயின் கேரக்டர் வந்து பவித்ரா. எங்களை தவிர இந்த படத்தில் என்னுடைய அம்மா சரண்யா மேம் அவங்க பண்ணியிருக்காங்க. திருப்பி ஓகேலே நிறைய பேர் சொன்னாங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு. அது இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகிருக்கு. அண்ட் நரேன் சார் அவர் அப்பா ஃபாதராக நடிச்சிருக்காரு. பயங்கரமான பெர்ஃபார்மர். எனக்கு அவரோட சீன் நடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். நல்லா சூப்பராக பண்ணியிருப்பார். பட்டு போய் டேரக்டர் போய் 1 மோர் கேட்பார். நல்லா சும்மா தான் நடிச்சிட்டாலே 1 மோர் டேரக்டர் கேட்டால் ஒரு மாதிரி, சார் நல்லா தான் சார் விடுங்க அப்படின்னுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர். அவரோட நடிச்சதெல்லாம் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கதிர்வேலன் காதல் இந்த ட்ரெய்லர் வந்து உண்மையிலே ஃபஸ்ட்டு வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணது வந்து சினிமாட்டோகிராஃபி. பாலசுப்ரமணியன் சாரோட அந்த சினிமாட்டோகிராஃபி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹிந்தி படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சொல்ல வேணாம், ஹாரிஸ் சாரோட சாங்ஸு போன படத்தை விட இந்த படத்தில் இன்னும் நெருக்கமாக, இன்னும் ஆடியன்ஸோட இன்னும் அப்படின்ற மாதிரி இருக்குது சார். உண்மையில் இந்த 2 பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு சார். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது சார். குறிப்பாக சொல்லணும்னா உதய் சார் வந்து போன படத்தில் பார்த்ததோட இந்த படத்தில் டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மாஸ்டருக்கும் இதுக்காக பிரத்யேக பயிற்சி எடுத்த அவருக்கும் என்னோடய பாராட்டுக்கள். இதை பார்த்தது வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த படம் அந்த ஒருக்கல் கண்ணாடி மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னோடய பாராட்டுக்கள். சார் பற்றி சொல்ல தேவையில்லை. போன படத்தோட இந்த தடவை ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்குது அவரோட எஃபர்ட்டு. அது மட்டும் இல்லை, அவர் பாடியில் நார்மலாகவே அவருக்கு ஒரு நல்ல சிங்க் இருக்குது அவருக்கு உடம்புல. ஸோ அந்த சிங்க் இருக்கனால நான் ஈஸியாக அவரை கூட்டிகிட்டு வர முடிஞ்சுது. ஸோ முதல் படத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பட் அது தெரியாத அளவுக்கு, அதாவது கஷ்டமும் உங்கள் ஃபேஸில் ஃபஸ்ட் டைம் ஆடுறன்ற அந்த இதுவும் எப்போவுமே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறன்ற அந்த இது வந்து ஃபேஸில் தெரியக்கூடாது. ஆடின மாதிரியும் இருக்கணும், கஷ்டப்பட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது, ஆனால் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படிலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். பட் அது போன படம். பட் இந்த படம் பார்த்திங்கன்னா அதோட 3 மடங்கு அவரோட எஃபர்ட் அதில் தெரியும். அவ்வளோ ஆடிருக்காரு. இன்னும் ஒரு பாட்டு இருக்குது, லாஸ்ட் சாங். அது இன்றைக்கி ஏன்னா இப்போ தான் முடிச்சு எடிட் பண்ணதுனால அது போடல. பட் அதில் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக அவரோட டான்ஸ் எஃபர்ட்லாம் தெரியும். போன படம் ஒர்க் பண்ண உதய் சாருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா போன தடவை கொஞ்சம் சீன் எடுக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும், மூஞ்சியில் லைட்டாக தெரிஞ்சிட்டே இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த இதுவே இல்லை, சுத்தமாக பயம் இல்லாமல். குறிப்பாக வந்து டான்ஸு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த 2 சாங் இன்னொரு சாங் புதுசாக எடுத்த சாங் ஒன்று இருக்குது, லாஸ்ட்டாக எடுத்தது.
அந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ நல்லா ஆடிருக்காரு. சும்மா சாங் முடிச்சுட்டு நாங்கள் பார்க்கும்போது மானிட்டரில் பார்க்கும்போதே ஒரு சப்போஸ் டான்சர்ஸ் காலும் ஒரு காலம் லேண்ட் ஆகுதான்னு மறுபடியும் இன்னொரு போடுங்க சார், ரிவ்யூன் பண்ணுங்கள், எனக்கு சரியாக லேண்ட் ஆகலை அப்படின்னு நின்று அதை மறுபடியும் பார்த்துட்டு ஒன் மோர் போகலான்னு சொல்லி அவராகவே டேக் ஒன் மோர் சொல்லி ஒரு 4-5 ஒன் மோர் வாங்கி கரெக்டாக ஆர்டர் வரைக்கும் விடாமல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல முயற்சி, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இந்த படத்தில். ஃபஸ்ட் திங் வந்து வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் கைண்ட் தேங்க்ஸ் டு பிரபாகர் சார். சார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஜென்ரலி ஆடியன்ஸ் வந்து என்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கமாண்டோவாக இது மாதிரி தான் பார்த்துருக்காங்க. ஸோ பட் நீங்கள் வந்து ஐ கேன் ப்ளே ஒன் கேரக்டர் அண்ட் ஃபீல் பண்ணி இந்த கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ் டு உதயநிதி சார். எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து வேலை பண்ணி, ஆக்சுவலி எனக்கு வந்து ஷூட்டிங் இன்னும் ஒரு 2-3 டேஸ் இருந்தால் நல்லா இருந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் சார். பட் சடனாக ஒரு நாள் ஷண்முக சார் வந்து கூப்பிட்டு மேனேஜர் சார் உங்களுக்கு ஆல்ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான் இதோட ஃபினிஷ்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் இட் வாஸ் ஃபன் சார். ஆக்சுவலி ஐ வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் ஆல் ஆஃப் யூ அகேன். இட் வாஸ் ரியலி வெரி வெரி ஃபன் அண்ட் வெரி ப்ளசன்ட் அட்மாஸ்ஃபியர். பேசிக்லி நான் வந்து ஆக்சுவலி இந்த ஈவன் இன்க்ளூடிங் பாடி லாங்குவேஜ் கூட எங்கே வரலும் அட்ஜஸ்ட் பண்ணுமோ பிரபாகர் சார் சொல்லி கொடுத்தாரு. சார் ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு டீசர் ஒரு 1-2 months பேக் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ டீசர் ரிலீஸ் ஆன அப்புறமா நான் ஆக்சுவலி பாலா சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த மாதிரி ப்ளசன்ட் விஷுவல்ஸ் பார்த்ததே இல்லை சார். ஸோ ஐ திங்க் ப்ராப்ளி இன்னும் சார் கூட அதே தான் ரிப்பீட் பண்ணி சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி விஷுவல்ஸ் சார். எனக்கு இது பிரபாகரன் சாரோட 2வது படம். எங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்ட் சிங்க்கு இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். சார் சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பர்ஃபார்மர்லாம் அதை நீங்கள் வேறு தள்ளி வச்சுருக்கீங்க போல இருக்கு. இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம், இவர் சார் ரொம்ப நல்லாவே பண்ணீங்க சார் நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் வந்து திரும்ப அப்பா அதே தான் பிரபாகரன் சார் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு பர்சனலாக. அதே மாதிரி அவர் கூட 2வது படம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், பட் வேறு மாதிரி இருக்கும், அதே அப்பாவாக இருக்காது. இன்னொன்று சாரி தொண்டை கொஞ்சம் சரியில்லை. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா உதய் சார் சொல்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மிஸ்டர் கூல், அவர் ரொம்ப சாதாரணமாக எல்லாத்தையும் சொல்கிறாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நாங்கள் ஒரு சீன் ரொம்ப எதிர்பார்த்துருக்கிறேன், அது வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும். இதுக்கு முதல் காரணம் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் பிரபாகரன் சார்கிட்ட. இது நல்ல பர்ஃபார்மிங் அப்படின்றது எல்லாத்தையும் விட ஒரு இயக்குனர் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும். அதை பண்ண வச்சுட்டு தான் நான் சொல்லுவேன், நான் பண்ணேன்னுலாம் சொல்ல மாட்டேன். என்னை நல்லா இயக்கியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேக்கு அப்புறமா மறுபடியும் உதயநிதிக்கு அம்மாவாக நடிச்சிட்ருக்கேன். எப்போவுமே அம்மாவாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆண்டனோட அருள் இருந்தால் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் இனிமேல் நான் அவருக்கு அம்மாவாக தான் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஐ திங்க் அவர் சொன்ன கெமிஸ்ட்ரி வந்து அவர் நடந்துக்கிற முறைன்னு நினைக்கிறேன். அந்த நடந்துக்கிற முறையால் உண்மையாகவே ஒரு மகன்கிட்ட இருக்கிற ஒரு பாசம் வந்து நிறைய உணர முடியும். ரொம்ப ஒரு மரியாதையோட ரொம்ப பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு மனிதர். அதனால் நம்மளுக்கு உண்மையாகவே ஒரு சொந்தக்காரர் ஒரு ஆசையாக இருக்கும் அவரோட பழகணுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லா படத்துலையும் நான் தான் அம்மாவாக நடிக்கணும்னு ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே மாதிரி இதுவும் பெரிய வெற்றி அடையணும், அதான் என்னுடைய ஆசை. அப்புறம் அவருடைய டான்ஸை பற்றி எல்லோரும் பேசினாங்க. என்னை பொறுத்த மட்டும் டான்ஸும் சரி ஆக்டிங்கும் சரி அவருடைய டெடிகேஷன் தான் முக்கிய காரணம்னு சொல்லுவேன். இப்போ நம்ம ஒருத்தர் வேலை செய்யும்போது அவங்கள பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு. கடுமையான அதாவது உழைப்பு இருக்கிறத வெளியே காமிச்சிக்க மாட்டார். ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவரை பார்த்தா. ஆனால் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்குது, நல்லா செய்யணுங்கிற ஆசை இருக்குது. அந்த ஆசையும் அந்த டெடிகேஷனும் தான் கண்டிப்பாக அவர் நடிக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் காரணம். அது 100%. ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இயக்குனர் பிரபாகரன், அவரோட வேலை செஞ்சது ஒரு புதுமையான அனுபவம். அதாவது ஒரு சில இயக்குனரோட வேலை செய்யும்போது நம்மளுக்கு அவர்கிட்ட நிறைய இருக்குது, அது எல்லாமே நம்ம செய்யணுமே, அவர் இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவர் ஸ்டாக் வச்சுருக்காரு, அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் அவர்கிட்ட கேட்டு கற்றுக்கணும்னு. அந்த மாதிரி ஒரு இயக்குனர்.
அதனால் அதை வச்சு பார்த்தா எனக்கு இந்த படம் பத்தாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது. அது எல்லாம் என்கிட்ட அவர் அந்த அந்த ஆக்டிங் அவர் என்கிட்ட வாங்கணும். அதுக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு படம் பத்தாது சார். இன்னும் பண்ணணும் அவரோட நான் படம். அப்போ தான் எனக்கு திருப்தி ஆகும். வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வருஷத்தில் இப்போ தான் சந்திக்கிறோம். தோ இட்ஸ் நாட் கனெக்டட் டு திஸ் ஃபிலிம், உங்களுக்கு எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும். என்னோட முந்தின படம் என்றென்று புன்னகை ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதை முழுக்க உங்களுடைய ரிவ்யூஸாலேயே அந்த படம் வெற்றி கண்டது. ஸோ பல வருடங்கள் கழித்து ரிவ்யூஸால் ஓடின ஒரே படம் அந்த படமாக அமைஞ்சிது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். ரெண்டாவது, இந்த படம் ஆக்சுவலாக இது கதிர்வேலன் காதல் ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிச்சு. குறிப்பாக முதல் படத்துக்கு அப்புறம் ஓகேக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் இல்லை. அவர் நிறைய டைரக்டர்ஸை பார்த்தாரு, நிறைய கதை கேட்டிருந்தார். சொல்லுவார், இந்த இவங்களை பார்த்தேன் என்ன நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ சொன்னதில் அதான் நான் சொல்லுறேன், முன்னாடி படம் தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது படம் நம்ம தலைமையில் நிறைய பொறுப்பு இருக்குது இப்போ. ஸோ இப்போ வி ஹேட் பி காஷியஸ் என்பது அவர் ரொம்ப பொறுப்பு உணர்ந்துருந்தார். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன சொன்னேன்னா, சார் உலகத்தில் எந்த ஹீரோவும் 100% சக்ஸஸ் ரேட்டு கிடையாது உலகத்தில் யாருக்கும். சப்போஸ் நான் இந்த படத்தோடையே ரிட்டையர் ஆகிட்டேன்னா நான் ஒருத்தன் தான் உலகத்துலேயே 100% சக்ஸஸ் கொடுத்த ஹீரோவாக இருப்பேன். அந்த அளவுக்கு அவர் என்னன்னா, அடுத்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும், அப்படி இல்லைன்னா அதை நம்ம வந்து செய்யவே கூடாது, தொடக்கூடாதுன்றது. ஸோ அந்த ஒரு கன்விக்ஷன் இருந்தது அவர்கிட்ட. ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு பரிசு தான் எஸ்ஆர் பிரபாகரன். அவருடைய சுந்தர பாண்டியன் படம் வரும்போது டே 1 அவர் சொன்னார், சார் பிரமாதமான ஒரு டைரக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னு. அன்னைக்கு நைட் ஷோ நான் போய் பார்த்தேன் படத்தை. உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சத்தம் போடாமல் பயங்கர சத்தம் போட்ட படம் சுந்தர பாண்டியன். எல்லா ஒர்க்கும் நல்லா இருந்தது. இசை, கேமரா, ஸ்க்ரீன் ப்ளே. ரொம்ப நாள் கழிச்சு அந்த படத்தில் தான் நான் பார்த்தேன் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எவ்வளோ முக்கியன்றது. ஸோ இம்மிடியேட்டாக ஒரு 1 வீக்லேயே இந்த படம் இது கதிர்வேலன் காதல் ஆரம்பிச்சு. உதய் சார், ஒரு கல் ஒரு கண்ணாடி, சந்தான சார் 2 பேருடைய காம்பினேஷனில் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன். ஸோ இந்த 2 படத்தினுடைய ஹிட்டுமே அடுத்து இந்த படத்துக்கான அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சார் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு எனக்கு ரெட் ஜெயின்லேருந்து கால் வந்துச்சு. உதய் சார் பேசினாங்க. போய் பேசிவிட்டு ஃபஸ்ட்டு அப்போ உதய் சார் தான் ஹீரோ அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க, எனக்கு சுந்தரபாண்டியன் ரொம்ப பிடிச்சி, கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகி சுந்தரபாண்டியன் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே ஒரு 8-9 நிறுவனங்கள்லேருந்து பெரிய நிறுவனங்கள்லேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. எல்லோரும் போய் நேரடியாக சந்தித்தேன். ஆனால் நான் எல்லார்ட்டையும் சொன்னது ஒரு வாரம் கழிச்சு நான் சொல்கிறேன் சார், எல்லாருமே கேட்குறாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு. அந்த ஒரு வாரத்தில் மற்ற நிறுவனங்கள்லேருந்து யார் மூலமாவது திரும்ப தொடர்ந்து பேசினாங்க, இப்போ நம்ம கம்பெனிக்கு பண்ணுங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனால் ரெட் ஜெயினில் நான் போய் பார்த்ததுக்கப்புறம் மூர்த்தி சாரையும் உதய் சாரையும் மீட் பண்ணேன். ஒரு வாரம் கழிச்சு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். எந்த நிர்பந்தம் இல்லை, ஓகே சார் எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும், எங்களுக்கு படம் பிடிச்சி அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் எந்த விதமான நிர்பந்தமோ எந்த அழைப்போ எனக்கு இல்லை. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு ஃப்ரீடம் இங்கே எனக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ உதய் சார்கிட்ட போய் அப்போயுமே நான் லைன் சொல்லும்போது எனக்கு உதய் சார் தான் ஹீரோன்னு தெரியாது. ஒரு 2 லைன் சொன்னேன். 2 லைனுமே ரொம்ப நல்லா இருக்குது சார், ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஒரு ஆள் ஒரு கதையாக பண்ணிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுவோம் சார் அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு இம்மீடியட்டாக ஒரு அவசரப்படாமல் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கையில் எடுத்துக்கிறாமல் அடுத்த ஒரு ஹிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். கதை எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கதை. இது கதிர்வேலன் காதல். சுந்தரபாண்டியனில் எப்படி நட்பு ஒரு முக்கியத்துவமானது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொன்னேனோ, அந்த மாதிரி இது கதிர்வேலன் காதலில் காதல் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக காதல் அப்படின்றதுக்காக நம்ம குடும்பத்தையோ நம்ம பேரண்ட்ஸையோ நம்ம தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட முடியாது. ஸோ காதல் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு நம்ம குடும்பம் முக்கியன்றது தான் இதோட பேஸாக இருக்கும். படத்தினோட ஸ்கிரிப்ட் எல்லாமே உதய் சார் மைண்டில் வச்சு பண்ணது. ஸோ ஒரு கல் ஒரு கண்ணாடியில் அவருக்கு என்ன ரீச் இருக்குது, ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத மைண்டில் வச்சு ஒவ்வொரு சீன்லையும் அதை நோக்கியே நகர்த்தி போயிருக்கோம் ஸ்கிரிப்டை. அதுக்கு சந்தான சார் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். ஏன்னா அவங்களுடைய அந்த 2 காம்பினேஷன் பெரிய ரோலில் ரசிச்சிட்டாங்க, ரசிகர்கள் பெருசாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ
ஸோ அந்த காம்பினேஷனை வந்து நான் திரும்ப அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து சந்தானம் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். கதையை மீறாத காமெடி படம் ஃபுல்லாக பரவி இருக்கு எல்லா இடத்துலையும். அப்புறம் நயன்தாரா மேடத்தை சொல்லணும், அவங்களுக்கு இது ரீஎன்ட்ரி. 2 படம் பண்ணிட்டாங்க தமிழில் ரீஎன்ட்ரி ஆகி. ராஜாராணி, ஆரம்பம் 2 படமே ரசிகர்கள்ட்ட பெரிய வரவேற்பு இருக்கு. என்னென்னா ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு மேலே இருக்க அந்த கிரேஸ் ஏறிக்கிட்டே இருக்குன்னு தோணுது. அதுவே எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ். ஏன்னா ராஜாராணி வந்து எப்படி ஏற்றுக்கிற போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரீஎன்ட்ரி ஆகி பெரிய பூம் கிட்ட ஆகி அதில் அவங்களுடைய ஆக்டிங்லேருந்து எல்லாமே பெருசாக பேசப்பட்ட ஒரு நேரம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் முக்கியமான ப்ளஸ் அவங்களும் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஈஸ்வலாக ஒரு ஹீரோயின் வந்தால் 2 சாங் மட்டும் டான்ஸ் பண்ணாங்க, 2 இன்ட்ரோ கொடுத்தாங்க, 2 சீன் இருந்தாங்க அப்படின்னு இருக்காது. படத்தில் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. படம் ஃபுல்லாக அவங்களுக்கான கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கும். சந்தானம் சார் வந்து ஸ்கிரிப்டில் வந்து ஃபுல்லாக படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அவரோட இன்ட்ரோலேருந்து டில் எண்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரோட ஸ்கோரிங் படம் ஃபுல்லாக இருக்குது. அவர் வந்து படத்துக்கு இன்னொரு போன் தான். அது ரொம்ப பலமாக இருக்கார் எங்கள் ஸ்கிரிப்டில். அது வந்து படம் ஃபுல்லாக இப்போ ஹாரி சார் பார்த்தாங்க. ஆரம்பிக்க முன்னாடி பார்த்துட்டு அவங்க சொன்னது வந்து சந்தானம் திரும்பவும் கதையை மீறாமல் ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க.